சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தினாலே நிரப்பப்படும். சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தினாலே நிரப்பப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்கிற வார்த்தையை அவர்களுடனே சொல். அதற்கு அவர்கள், சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தினாலே நிரப்பப்படுவது எங்களுக்கு தெரியாதா என்று உன்னுடனே சொல்லுவார்கள். அப்பொழுது நீ அவர்களை நோக்கி, இதோ இந்த தேசத்தின் குடிகள் எல்லாரையும் தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் எருசலேமின் குடிகள் எல்லாரையும் நான் வெறியினால் நிரப்பி பிதாக்களும் பிள்ளைகளுமாகிய அவர்களை ஒருவர் மேல் ஒருவர் மோதி விழும்படி பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அழிப்பதேயன்றி மன்னிப்பதுமில்லை, தப்ப விடுவதுமில்லை, இறங்குவதுமில்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். யூதாவின் மனுஷருக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வருகிறது. சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தினாலே நிரப்பப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். யூதாவின் மனுஷருடைய பாவங்களினால் அவர்களுடைய ஜாடிகள் தேவனுடைய கோபாக்கினையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அவை அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஜாடிகள் திராட்சை ரசத்தினால் நிரப்பப்படுவது போல ஜனங்கள் தேவனுடைய கோபத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். பழைய துருத்தியில் புதிய திராட்சை ரசத்தை வார்த்து வைத்தால் துருத்தி கிழிந்து போகும். புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புதிய ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள். அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தினால் நிரப்பப்படும். ஜாடிகளின் விளிம்பு வரையிலும் திராட்சை ரசம் நிரம்பி இருக்கும். யூதா தேசத்தின் குடிகள் எல்லாரும் வெறியினால் நிரம்பி இருப்பார்கள். எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே, எழுந்து நில். தத்தளிக்கச் செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். ஏசாயா 51:17. யூதாவின் மனுஷர் திராட்சை ரசத்தை குடித்து வெறித்திருப்பதினால் அவர்களுடைய சிந்தையில் தெளிவு இருக்காது, அவர்களுடைய மனதில் நிதானம் இருக்காது. அவர்கள் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், தீர்க்கதரிசிகளை ஏளனம் பண்ணுவார்கள். சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தினாலே நிரப்பப்படுவது எங்களுக்கு தெரியாதா என்று எரேமியாவிடம் சொல்லுவார்கள். எரேமியாவின் வார்த்தைகள் யூதா மனுஷருடைய இருதயத்தை தொடுகிறது. ஆனால் அவர்களுக்குள் மனமாற்றம் உண்டாகவில்லை. அவர்களுடைய மனச்சாட்சி அவர்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தவில்லை. அவர்கள் குடித்து வெறித்திருப்பது போல நிதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். குடிகாரர்கள் இன்னும் அதிகமாய் குடிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். தங்களுக்கு சொல்லப்படும் புத்திமதிகளுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபசாரியுமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார். ஓசியா 3:1. எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை யூதாவின் மனுஷருக்கு சொல்லுகிறார். சகல ஜாடிகளும் திராட்சை ரசத்தினாலே நிரப்பப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்கிற வார்த்தையை எரேமியா அவர்களுடனே சொல்லுகிறார். அவர்கள் விரும்புகிற திராட்சை ரசத்தினால் அவர்களுடைய ஜாடிகள் நிரம்பி இருக்காது. தேவனுடைய கோபாக்கினையினால் ஜாடிகள் நிரம்பி இருக்கும். ஜாடிகள் திராட்சை ரசத்தினால் நிரம்பி இருப்பது போல யூதாவின் மனுஷரும் மதுபான வெறியினால் நிரம்பி இருக்கிறார்கள். குடித்து வெறித்திருக்கிறவர்கள் மதுபானத்தால் நிரப்பப்பட்டிருக்கிற ஜாடிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். ஜாடியில் மதுபானம் நிரம்பி இருந்தால் அந்த ஜாடி ஒன்றுக்கும் உதவாது. அதுபோலவே மனுஷரும் குடித்து வெறித்திருந்தால் அவர்களுடைய ஞானம், அறிவு, மரியாதை எதுவும் யாருக்கும் பிரயோஜனப்படாது. கர்த்தர் எருசலேமின் குடிகள் எல்லோரையும் வெறியினால் நிரப்பப் போவதாக எச்சரிக்கிறார். குடிகாரர்களால் தெளிவாக சிந்திக்க முடியாது. யூதா மனுஷருடைய ஆலோசனைகள் குடிகாரரின் பேச்சு போல குழப்பமாகிவிடும். குடிகாரர்கள் தடுமாறுவது போல எருசலேமின் குடிகளும் தடுமாறுவார்கள். குடிகாரர்களை ஒருவரும் மதிக்க மாட்டார்கள், அவர்களை தூஷிப்பார்கள். எருசலேமின் மனுஷரும் குடிகாரர்களைப் போல எல்லோருடைய ஏச்சுக்கும் தூஷண வார்த்தைகளுக்கும் உட்படுவார்கள். யூதா தேசத்தின் குடிகள் எல்லோருமே
குடிகாரர்களைப் போல வெறியினால் நிரம்பி இருக்கிறார்கள். யூதா தேசத்தாரும் எருசலேமின் குடிகளும் தங்கள் இருதயத்தில் தெளிவில்லாமல், சிந்தையில் நிலையில்லாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். யூதா தேசத்தின் குடிகள் எல்லோரையும், தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் எருசலேமின் குடிகள் எல்லோரையும் நான் வெறியினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குடிவெறியினால் நிரம்பி இருக்கிறவர்களுக்கு நிதானம் இருக்காது. அவர்களுடைய சிந்தையில் தெளிவு இருக்காது. அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்வார்கள், மற்றவர்களுக்கும் தீங்கு செய்வார்கள். பிதாக்களும் பிள்ளைகளுமாகி அவர்களை ஒருவர் மேல் ஒருவர் மோதி விழும்படி பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குடிகாரர்களின் அழிவுக்கு அவர்களே காரணமாயிருப்பார்கள். அவர்கள் யாருக்கு தீங்கு செய்தார்களோ அவர்களும் அவர்களை அழித்து போடுவார்கள். குடிகாரன் அழிந்து போவதற்கு எல்லோரும் உதவி செய்வார்கள். கர்த்தர் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் அழித்து போட வேண்டும் என்று தீர்மானமாயிருக்கிறார். நான் அவர்களை அழிப்பதேயன்றி மன்னிப்பதுமில்லை, தப்ப விடுவதுமில்லை, இறங்குவதுமில்லை என்று கர்த்தர் உரைக்கிறார். தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையில் வைத்து அவர்களுடைய நிர்வாகங்களை பார்க்கும்படி அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ! நீ மகிமையினால் அல்ல, இலச்சையினால் நிரப்பப்படுவாய். நீயும் குடித்து விருத்த சேதனம் இல்லாதவன் என்று விளங்கு. கர்த்தருடைய வலதுகையில் இருக்கிற பாத்திரம் உன்னிடத்திற்கு திரும்பும். உன் மகிமையின் மேல் இலச்சையான வாந்தி பண்ணுவாய். ஆபக்கூக் 2:15-16. கர்த்தர் ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் எருசலேமின் குடிகள் எல்லாரையும் வெறியினால் நிரப்புவார். மதுபான வெறியினால் நிறைந்திருப்பது இங்கு அடையாளமாக கூறப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் ஜாடிகளுக்கும் திராட்சை ரசத்திற்கும் ஒப்புமையாக கூறப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய கோபாக்கினை அவர்களுக்கு எதிராக எழும்பும் என்பதற்கு இதுவே அடையாளமாகும். ஜனங்களுடைய பாவங்களுக்கு கர்த்தர் பொறுப்பல்ல. அவர்கள் தங்களுடைய குடி வெறியினால் குழப்பமடைந்து பாவம் செய்கிறார்கள்.